மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி மார்ச் மாதம் 19/3/2026 இருக்குது. காலையில் 9 மணிக்கு மேலே இந்த அறிக்கை நம்ம உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஆய்வகத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த அற்புதமான காட்சியை நீங்களே பாருங்கள். சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விட்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஆய்வகத்தில் கனமழையாக பதிவாகி வருகிறது. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோடை மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமான வெயிலை நான்லாம் வயலில் வேலை பார்த்தேன். எப்பப்பா மழை வரும் அப்படின்னு நான் காத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா பையனுக்கு அடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா, கவலைப்படாதே, உங்களுக்கும் மழை வரும். நேற்று அறிவித்ததுபடி ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்து இருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், அதேபோல் திருவண்ணாமலை, புதுச்சேரி வரைக்கும் அந்த மழை பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கும் மழை இருக்குது. இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில் பெய்து கொண்ட மழை நம்ம ஏரியா வரைக்கும், தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கே வரைக்கும் இந்த பொழுது மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அற்புதமான காட்சிகள். அடுத்தடுத்து மதிய அறிக்கைனா வந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப லாங் வீடியோலாம் இருக்கும். இந்த மழையை நான் அதிக நேரம் எடுக்கப்பட்டேன். இதில் ஒரு கொஞ்சம் நிமிஷம் தான் எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கனமழை ஒரு தொடர் மழையாக பெஞ்சிட்டு இருக்குது. இது மழை நிற்கலை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 1 மணி நேரம் மேலே இருக்கும். மழை அப்படியே தொடர்ந்து நம்ம ஏரியாவில் பெஞ்சிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம ஏரியாவில் அடிக்கப்பட்ட, நம்ம ஊரில் அதிகமான அடிக்கப்பட்ட வெயில் தான். அந்த வெயில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மழை மேகத்தை உருவாக்குது. சரிங்களா, அந்த இருக்கக்கூடிய அந்த தரையப்பம் தான் இப்போ மழை மேகத்தை உருவாக்குது. சரிங்களா, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹீட்டு, தரை வெப்பம் இதெல்லாம் என்ன ஆகுனா மேலே உயர்ந்து அந்த மழை மேகத்தை தீவிரப்படுத்துது. இதனால தான் மழை நிற்காமல் பெய்ஞ்சிட்டு இருக்கு நம்ம ஏரியாவில். இதுவே வெப்பம் குறைவாக இருந்தால் மழை உடனே போயிருக்கும். இது நம்ம ஏரியா பக்கம் அதிகமான வெயில் அடிச்சதுனால கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் 1 மாதம் வெயில் அடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த அதிகமான வெயில் ஒரு நாள் மழையாக மாறும்போது இடைவிடாதமாக மழை பெய்யும், கொட்டி கொண்டே இருக்கும். ஏன்னா அங்கே நீங்கள் ஒரு பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வண்டியில் போக முடியும். அதே போல் தான் தரை வெப்பம் இருக்கிற வரைக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இங்கே பாருங்கள், மழையின் நேரடியான காட்சிகள், கோடை மழையின் அற்புதமான காட்சி. நம்ம டெல்டாவில் தற்பொழுது கோடை மழை வெளுத்து வாங்கி வருகிறது. பல்வேறு இடங்களில் கனமழையாக பதிவாகி வருகிறது. இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கப்பட்டேன்னா, நிறைய பேர் சொன்னால் நம்ப மாட்டாங்க. என்ன சார் அங்கே மழை பெய்யுதுங்கிறீங்க, எங்கே மழை பெய்யுதுங்கிறீங்க, ஆனால் எங்கள் ஊரில் மழை வரலை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ நம்ம ஏரியாவில் மழை வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோவும் கிடையாது, ஒரு ஃபேக்கான வீடியோலாம் கிடையாது. கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, நீங்களே பார்த்தாலும் தெரியும். சரிங்களா, இது ஒரிஜினலான வீடியோ. இது பொய்யெல்லாம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு பொய்யான வீடியோலாம், இதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரிஜினலான வீடியோ, விவசாய பகுதி. இங்கே பாருங்கள், அழகான மழை உருவாகிட்டு இருக்கா. அப்படியே பாருங்கள், நம்ம ஏரியாவிலேருந்து அப்படியே கிழக்கு திசை நோக்கி மழை போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து மழை வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். அற்புதமான காட்சிங்க. இவ்வளோ நாள் அடிக்கப்பட்ட வெயிலுக்கு இன்றைக்கி தான் பயன் கிடச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் என்ன ஒரு சோகம்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறுவடை யாரும் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மழை ஒன்றும் பண்ணாதுப்பா. நான் கேட்டேன், இந்த மழை ஒன்றும் பண்ணாதுப்பா, நீ எப்போ பயப்படுற அப்படின்னு விவசாய சொந்தங்க சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மழையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வயல் பாரு, இன்னும் நெல் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இது முழுவதுமாக மஞ்சள் கலரில் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தாலும் தெரியும், பச்சையாக தான் இருக்குது. பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த வயல்லாம் அறுக்கலாம், ரெடி ஆகிட்டுருக்கு. வெயில் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்துடும். இந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படி காலைய ஆரம்பிக்குது மழை கொடுத்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. கோடை மழை நம்ம ஏரியாவில் இருக்கிற பொழுது வெளுத்து வாங்கி வருகிறதுங்க. கோடை மழை, அற்புதமான காட்சிகள். தயவு செய்து இது போல் ஆபத்தான முறையில் வீடியோ எடுக்க வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா ஆபத்தான முறையில் வீடியோ எடுக்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா எனக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா விவசாய பகுதி பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த இடிமின்னலுக்கு ஒரு இடிமின்னல் தாக்கக்கூடிய இடம்னா அது இந்த விவசாய இதில் தான் அது குறி வைக்கும். ஏன்னா வெட்ட வெளியே இருப்பதனால அது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடும். இதனால் நான் இங்கே இப்போ தான் எனக்கு ரொம்ப பயத்தோடு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து வீட்டுக்குள்ளே வீடியோ எடுங்க. நான் ஏதோ காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா பாருங்கள், அற்புதமான காட்சிகள்.
பாதுகாப்பான முறையில் வீடியோ எடுங்க. ஆபத்தான முறையில் இது போல் வீடியோ எடுக்க வேண்டாம் தயவுசெய்து. சரிங்களா? நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக திருப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல மழை வந்து வெளுத்து வாங்கி வருகிறது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் வெயில் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியானம் கொஞ்சம் வெயிலை காட்டிட்டு பிறகு மாலை இரவில் வழக்கம் போல் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மட்டும்தான் தீவிரமாக இருக்கும். நாளைக்கு வந்து அவ்வளோவா தீவிரமாக இருக்காது. நாளைக்கு வந்து சில இடங்களில் அப்படியே குறைஞ்சிரும். நாளை மறுநாள் அதுவும் இருக்காது. இன்றைக்கு மட்டுமே மழையினுடைய அதிகமான தீவிரமான நாட்கள். இன்றைக்கி வந்து வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் சற்று பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி வந்து முதல்ல காலையில் மழை பெய்தாலும் அந்த மழை மேக அப்படியே படிப்படியாக செயல் எழுந்து பிறகு கொஞ்சம் லைட்டான ஒரு வெயிலை காட்டிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அப்படியே மிக தெளிவான வானத்தை கொடுத்து பிறகு மதியானம் அதிகமான வெயிலை கொடுத்துட்டு ஒரு 2:30 மணிக்கு மேலே நம்ம தமிழகத்தில் தரை வெப்பம் உயர மழையும் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று போல் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் மழை வரலாம். நேற்று வந்து அறிவித்ததுபடியே திருநெல்வேலி மற்றும் மதுரை மாவட்டம், விருதுநகர் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் மழை பெய்யலாம். மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பாம்பன் பாலம் மற்றும் தென் மாவட்டம் கடலோரத்திலும் மழை இருக்கலாம். தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு அதிகமான மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே 3:30 மணிக்கு மேலே ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கனமழை தீவிரமாக காணப்படலாம் வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்றைக்கே மழை இருக்கிறது. நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம் அதே போல் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே போல் தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை இருக்குது. இன்றைக்கி மதியம் மாலையில் சில இடங்களில் டெல்டாவில் மழை பதிவாகும் மாலை இரவில். ஆனால் இரவு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து டெல்டாவில் மழை வந்து தீவிரமாக பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட அறுவடை விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? நாளை காலை வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. டெல்டாவில் நாளை காலை வரைக்கும் மழை பதிவாகலாம். சென்னை முதல் வேளாங்கண்ணி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள், கிழக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர் நேற்று அறிவித்ததுபடியே கடலூர், புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. இன்றைக்கும் கனமழை பதிவாகலாம். நேற்று மழை பெய்த இடங்களில் அதிகமான வெப்பம் இருக்காது. இதனால் மதியானம் கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா மழை கொஞ்சம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை நேற்று வந்து வட உள் மாவட்டத்தில் அதிகமான மழை. இன்றைக்கும் வட உள் மாவட்டத்திற்கும் மழை வரும். சென்னைக்கும் மழை வரலாம். சென்னைக்கும் மழை பெய்யலாம். வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சென்னை கடலோர பகுதி அதே போல் மரக்காணம், கிழக்கு மாவட்டங்களுக்கும் மழை வந்து பதிவாகும். வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம் இந்த இடத்துல கண்டிப்பாக மழை பதிவாகும் இன்றைக்கி. ஏன்னா மலை பகுதியில் அந்த பார்த்திங்கன்னா மலை பகுதிகள் இருக்கும் சிறிய மலைத்தொடர்கள். அந்த மலைத்தொடர்கள் என்ன பண்ணும்னா மதியானம் ஒரு குறைவான வெயில் அடித்தா கூட அதிகமான மழை ஏற்படுத்தும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் வந்து மலைக்கு வந்து சாதகத்தை கொடுக்கறதுனால அந்த சேலம், கிருஷ்ணகிரி, ஏற்காடு மலைத்தொடர் பகுதி, ஏற்காடு அதே போல் நாமக்கல், கொல்லிமலை பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி வரைக்கும் கனமழை தீவிரமாக பதிவாகும். தஞ்சாவூர் மற்றும் முத்துப்பேட்டை டெல்டாவிற்கும் மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் காலையிலே இன்றைக்கி காலையில் தீவிரமான மழை வந்து பதிவாச்சு. நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏரியாவில் விட்டு மழை பிறகு கொஞ்சம் கேப்பு விட்டு இன்றைக்கி வந்து மழை வரும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டாவில். சரிங்களா? இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரம் குறைஞ்சி வெயிலுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுற்று மழை முடிச்சோம்னா நம்ம வந்து ஏப்ரலில் தான் மழை வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஏப்ரல் முதல் வாரம் அப்படின்னு ஏப்ரல் 2ஆவது வாரம் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குவோம். நன்றிங்க.